ஆன்மீக அரசியல்ங்கிறது தமிழ்நாடு என்பது ஆன்மீக பூமி. சிவனடியார்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி. என்னாச்சுன்னா சூரிய கிரகணம் வந்த மாதிரி சந்திர கிரகணம் வந்த மாதிரி நடுவில் ஆன்மீகத்தை விட்டு தமிழக மக்கள் எங்கோ சென்று விட்டார்கள். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பயங்கர மாற்றம் தென்படுறது. நல்லவர்கள் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறார்கள். தேவதாதன் அவர்கள் எனக்கு சில ஆண்டுகளாக நன்றாக தெரியும். அவர் இந்த இடத்துல வெற்றி பெற்றார்னா உங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அங்கே மத்தியில் சொல்லி அதை நிறைவேற்றி விடுவார். நல்ல அற்புதமான வேட்பாளர். அவருக்கு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சா உங்கள் தொகுதி இன்னும் பல மடங்கு மேம்படும். அதனால எல்லாரும் நீங்கள் அவங்களுடைய ஓட்டுகளை போடணும். அதுக்கப்புறம் இந்த தேசத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய ஆண்டுகள் பாரதம் வல்லரசாக மாறும். அந்த வல்லரசாக மாறும்போது இப்போ அதோட அறிகுறிகள் அற்புதமாக தெரிகிறது. இப்போ உலகத்துக்கு ஆன்மீகம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம், அரசியலை நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயிச்சிடுவோம். நல்லா இருக்கும். அதனால கிளைண்ட்ஸ் மூலமா ஒர்க் பண்ணலாம். நீங்க பண்ணிட்டீங்க அத காமிங்க வீடியோ அங்க பண்ணி போடுற சொல்லுங்க. அவங்க பரவாயில்லை. எங்க தாங்க என்ன சொல்லி நேம தாங்க இது செக்னர் எம்என் ராமசாமி அது ஹோட்டல். ஆமா இதே மாதிரி அப்படியே இதே மாதிரி பேர் என்ன? செட்டிநாடு ஹெரிட்டேஜ். செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ஆண்டி போடுமா விசாலம் இல்ல விசாலம் செட்டிநாடு ஹெரிட்டேஜ். அது தனி அது சரி. எல்லாம் சிங்கப்பூர்ல மெயின்டைன் பண்றாங்க. நல்லா இருக்கு. சுத்தியா அது கிட்டக்கல கரெக்ட் இருக்கு. ஆனா ஹெரிட்டேஜ்னு இருக்கும். நல்லா இருக்கு. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல சூட் ரூமா இருக்கு. ஆமா ரெண்டாவது ஒரு 20-30 பேர் நம்ம டைம் இருக்கான்னு தெரியல. இது ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்ன்றது ஒரு 12 days நம்ம ஒர்க் பண்ணாலும் போதுங்க. ஒரு சின்ன வீடியோ வச்சுட்டு வீடியோ ஒர்க் பண்ணுவோம். எல்லாருக்கும் போய் வீட்டுக்குள்ள பேச தெரியாது. அவங்க கவுண்டர் கேட்பாங்க ஜிஎஸ்டி. விலைவாசிலாம் ஏறி போச்சு. விலைவாசி ஏற்ற யாரும் தடுக்க முடியாது. ஆனா உங்களுடைய பொருளாதார நிலைமை ஏற்றத்துக்கு தான் அரசாங்கம் வேலை செய்யும். நாங்கள் வேலை செய்வோம். ஆன்டி சிதம்பரம் more than டிஎம்கே விட ஆன்டி அவரே விஷயம் கூப்பிட்டுருந்தீங்க. டெல்லியில் இருக்கிற அத்தனை மினிஸ்டரும் இவரை பார்ப்பாங்க. அற்புதமா ஒரு இதை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 40 வருஷமா. நான் 89 டெல்லி. அப்போ நல்ல ஃப்ரூட் நல்லா கமலேஷேக்காலாம் டெல்லிக்கு வரையில் நாங்கள் தான் அவங்களுக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படியில் உள்ள வந்தார். அவங்க எப்படி வந்தாங்க என்னன்னா நம்ம ராம்நாட்கார் தான் வாழ்க்கை 4 நாள் வரப்பட்டார். அவர் பெரிய ஒரு லிஸ்டே போடுவார். அப்போ அவங்கெல்லாம் அந்த அவங்க சொன்னாங்க. நான் 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 10 மணிக்கு காரைப்பேரியில் தேர்தல் கூட்டம் அதை முடிச்சுட்டு மானாமதுரை திரும்பவும் அப்படியே வாங்கிட்டு பப்ளிக் ஜீப் கவுன்சில் சிஸ்டர் நம்ம இங்கேயே பயன்படுத்திக்கலாம். காரைப்பேரி முழுக்க அந்த கண்ணங்குடி கண்ணங்குடி இருந்தா ஃபுல்லா சுத்திட்டு என்ன பேரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். டீச்சரு உங்க அப்பா நல்ல சிஷியர். எனக்கு என்ன பண்ணுங்க கிளம்பிடுவோம். உங்க மெட்ராஸ்ல ஏதாவது கேஸ்னா அவங்க இங்கே அனுப்பிச்சு விடுவாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய குரல்லாம் பார்லிமெண்ட்ல கேட்கணும். அடுத்த பார்லிமெண்ட்ல நீங்களாம் உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நாங்களாம் கேட்கணும். 12 லட்சம் தமிழ் மக்களுக்கு